ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு எபிசோடோடைய அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த அத்தையோட என்ட்ரி, அவங்க கிட்ட எல்லாரும் பேசுறது, அப்புறம் நர்மதா பாப்பாவுக்கு அந்த குங்குமம் வச்சு விடுவாங்க இல்லையா, அந்த சீன், அது மட்டும் தான் வந்து ப்ரோமோல இருக்கு, வேற எதுவும் இல்லை. அண்ட் நேத்திக்கு நம்மளுடைய ஆக்டர்ஸ் சபரி இருக்காங்க இல்லையா, நமக்குலாம் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் மகாநதி அண்ட் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்கும். பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பியூர் சோலுமே கூட. அவங்க வந்து நேத்திக்கு லைவ் வந்திருந்தாங்க. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் கூட வந்து அந்த லைவ் ரெக்வஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்வாமி ப்ரோ பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு ஈகோயிஸ்டிக் இல்லாத ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி அவர்களுடைய ரியல் கேரக்டரை புகழ்ந்து பேசியிருந்தாங்க. நிஜமாவே ரெண்டு ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து இவங்க ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக வந்து பேசிக்கிட்டாங்க. நம்ம எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்லேயே பார்த்தோம். அண்ட் இப்போ இந்த லைவ்லேயும் ஒன் மோர் டைம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸாக ரெண்டு பேரும் இருக்க மாதிரி இன்னொரு பிக்சர் கூட ஷேர் ஆச்சு. அதுவுமே எஸ்எஸ் மியூசிக் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போனாங்க இல்லையா, சூப்பர் உமன் அவார்ட்ஸ், அப்போ வந்து எடுத்துக்கிட்ட பிக்சர் ஷேர் ஆச்சு. அண்ட் ஈகோ இல்லாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து அந்த லைவ்ல தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சுவாமி ஃபேன்ஸ்லாம் ஷேர் பண்ணி டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து நேற்றுக்கே அந்த லைவ் பார்த்தேன், பட் நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா எப்படியும் பெருசாக போகும்னு தெரியும், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். அண்ட் இப்போ வந்து ப்ரோமோ பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா முடிஞ்சு போன எபிசோடுக்கு வந்திருக்கு ப்ரோமோ. எனிவேஸ் அது டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஏர்லியாக போட்டுருக்கலாம். இது வந்து டூ லேட், ஏன்னா 12:30க்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 6:30க்கு சீரியலில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.